4 அடிகள் கொண்ட விருத்த ரூபத்திலே பாடுகிற வழமை, பாடுகிற மரபு வான்மையிலிருந்து தான் வந்தது. உச்சத்திலே இருக்கிற ஒரு அரசு அந்த நாட்டின் புத்திஜீவிகளை எங்கு மதிக்காமல் விடுகிறதோ அதன் வீழ்ச்சி பாதையில் காலடியை வைக்கிறது என்பதற்கு சோழ சக்கரவர்த்திகள் கம்பனை நாடு நடத்தியது காரணம். பரம்பரை நிறமூத்தங்களின் அடிப்படையிலே யாருமே கவிஞனாகவோ அல்லது அந்த குலத்தொழில் சார்ந்த வந்துவிடுவதில்லை. சங்க காலம், சங்கமரிய காலம், சோழர் காலம், பல்லவர் காலங்களிலே பல கவிஞர்கள், பல எழுத்துருக்கள் தோன்றி இருந்தாலும் கூட கம்பருடைய காலகட்டங்களில் எழுதப்பட்ட அத்தனை இங்கே கூறப்பட்ட வசன நடைகள், சொற்கள், இப்பொழுது நாங்கள் அதிநவீனம் என்று பாவிக்கின்ற சொற்கள் அத்தனையும் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னர் கம்பர் அவர்களால் முன்வைக்கப்பட்டவை. சொல்ல வேண்டிய இன்னொரு அரசேசரி. அரசேசரி வந்து ரகுவம்சம் பாடிக்கல. அரசேசரி வந்து ஆழ்வார் இருக்கிறார். ஆழ்வார் திருநகரி வந்து கம்ப ராமாயண அந்த ஓலைகளை படி எடுக்கிறவர்கள் அதிகமாக வாழுகின்ற இடம். அப்ப அவருக்கு அந்த இயல்பாகவே கம்ப ராமாயண கதை அவர் இருக்குது. அப்ப ரகுவம்சம் பாடுறார். அப்படி ரகுவம்சம் பாடிக்கொண்டிருக்கல அவர் என்ன செய்யறாருண்டா, கம்பன் பாடிய பாடல்களை திரும்ப பாடக்கூடாது என்பதால் எல்லா இடத்தையும் பாடிட்டு அந்த கம்பன் ராமனுடைய கதையில மட்டும் ஒரு தாவல் தாவிடுது. ஏன்னா அது தனக்கு சரியாக வராது என்பது அவருக்கு ஒரு எண்ணமாக இருந்திருக்கலாம். அந்த கம்பன் பாடியதை திரும்ப அதே வகையில தன்னால் பாட முடியாது என்று இது கம்பனுக்கு ஒரு மிக சிறந்த விடயமாகவே இருக்கும் என்று சுவாசன் சொன்ன மாதிரி அந்த வாமன அவதாரம் இது கம்பராமாயணத்தில் பல இடங்களிலே வரும். கைகையை வந்து அறிமுகம் செய்வான் குகனுக்கு. அப்ப சொல்லிக்கல அவன் அந்த எப்படி அறிமுகம் செய்வான்னா, இந்த திருமால் வந்து 2 பாதங்களை வெடுத்து ஒரு பாதத்தார பூமியை வச்சுட்டு ஒரு கொடுமையால் அளந்தாள். அடுத்த காலம் மேல வச்சு இந்த 2 அடிகளால் எப்படி வானத்தையும் பூமியையும் ஒன்றாக அளந்தானோ அதே மாதிரி 2 வரங்களால இந்த வானத்தையும் பூமியையும் ஒரே நேரத்தில் துன்பப்படுத்தி போட்டாள். இப்படி சொல்றாரு நினைக்கிறேன். களற்கால் மாயன் நெடுமையால் அன்றளந்த உலகெல்லாம் தன்மனத்தை நினைந்து செய்யும் கொடுமையால் அளந்தாள். அவன் தன் நெடுமையாலே அளந்தது, இவள் கொடுமையாலே அளந்தாள். அந்த வாமனாவதாரம் உலகளந்தது, அது ஓங்கி உலகளந்த உத்தமன் என்றது அது ஆண்டாள் பாடுறது, அல்லது மூ உலகம் இரடியால் முறைதரம்பா வகை முடியண்டு இளங்கோ பாடுறது. இந்த விஷ்ணுவினுடைய அற்புதங்கள், அவர் செய்த திருவிளையாடல்கள் எல்லாம் எங்கட இலக்கியங்கள் எல்லாம் சமய இல்லை கடந்து பேசும். ஓயில் படித்து கொண்டு கேட்கலதான் நாங்கள் இந்த கம்பராமாயணம் இலக்கிய வழி அதனோடாக அறிமுகமாக அந்த ஓயில் தாண்டி நான் ஏழுக்கு வருதன் வரைக்கில் வைரமுத்து ஒரு சினிமா பாடல் எழுதுகிறார். அதுல தமிழில் குயில் பாட வேண்டும் என்று ஒரு வரி ஒன்று வருது. தமிழில் குயில் பாட வேண்டும். அப்ப எல்லாரும் கொண்டாடுகிறார்கள், ஒரு குயிலை தமிழ்ல பாடணும் உண்டு. அப்ப இலங்கை வானொலியிலே அந்த காலத்துல ஒரு சினிமா பாட்டு வந்தா கூட அது எங்கிருந்து எடுக்கப்பட்டது என்று சரியாக இலங்காடுவார். உடனே இலங்கை வானொலி சொல்லுது, இது பம்பை படலத்திலே கம்பன் சொல்வான், வண்டு தமிழில் பாட வேண்டும் என்று. வண்டு தமிழில் பாட வேண்டும் என்ன, வண்டு தமிழ் பாட்டு சைக்கும் என்று பம்பை படலத்தில் சொல்லுவான். வண்டு தமிழ் பாட்டு சைக்கும் என்று சொன்னது இது சற்று மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது என்று. அப்பதான் அந்த கம்பன் பற்றிய வியப்பு வருது. இவர்கள் எல்லாம் யாரை வியக்கிறார்களோ இந்த வியப்புக்கான உண்மையான பின்புலம் அங்கிருந்தான் வருகின்றது. வைரமுத்துடைய சொல்லுக்குள் வாக்கியத்தை வைத்திருக்கிறது. இப்படி பல்வேறு இடங்கள் அந்த கிளைமேக்ஸ்ல கால் வைக்கிற மாதிரி இருக்கு. ஆனால் பல சினிமா சார்ந்தவர்கள் கம்பனுடைய பாடல்களை பல இடங்களில் வைரமுத்து கூட பல இடத்துல அவருடைய தேசிய விருது பெற்ற பாடல்கள் கூட கம்பனிடத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. இப்ப கன்னத்தில் முத்தமிட்டால் திரைப்படத்தில் இருந்து அவர் வந்து என்ன செய்யறாருன்னா, ஒரு மிக முக்கியமான பாடல், இங்க இருக்கிற குழந்தை ஒன்று அங்கே போது அந்த குழந்தைக்கு தாலாட்டு போல ஒரு தெய்வம் தந்த பூவி என்று எழுதுவார். அதுல எழுதிக்கல, பாவம் நீ தர்மம் நீ பகையின் நீ உறவும் நீ என்று வாலி சொல்லுவார். அது அப்படியே இங்க வரும். எனது செல்வம் நீ, எனது பகையும் நீ, எனது சொந்த நீ என்று அந்த வார்த்தைகள் எல்லாம் அப்படி எடுத்து இங்கே இந்த மாதிரி கவிஞர் வாலி கூட பல இடங்கள்ல என்ன செய்வாருன்னா இந்த வார்த்தைகளை வைத்துக்கொண்டு மீண்டும் மீண்டும் அதை பயன்படுத்தியிருக்க. பிடித்த ஒரு பாடல், ராமன் வந்து மிக கவலையாக இருப்பான் சீதையை நினைத்து. அப்ப எல்லா இடத்தையும் பார்த்தா எல்லாமே உறக்கத்தில் இருக்கு, அவன் மட்டும் உறங்கவில்லை. அப்ப அதை சொல்லுவான், மண் துயின்றன நிலைய மலை துயின்றன மரவில்
பண் துயின்றன விரவு பனி துயின்றன பகரும் விண் துயின்றன கழுதும் விழி துயின்றன பழுதில் கண் துயின்றில என்னுடைய கண் மட்டும் துயின்றில. இதை கிட்டத்தட்ட 5-6 பாடல்களில் வாலி அதை திரும்ப பயன்படுத்தியிருக்கார். ஒரு பாடல் வரும், ஆரங்கம் தானுறங்க ஆறு கடல் நீருறங்க ஸ்ரீரங்கம் தானுறங்க திருவான காவுறங்க நானுறங்க வழியிலேயே ராசா. இது கம்பராமாயணத்திலே வரும். இதே மாதிரி பொன்வானில் மீனுறங்க பூந்தோப்பில் தேனுறங்க அன்பே உன் ஞாபகத்தில் எங்கே போய் நானுறங்க. இதே மாதிரி இன்னொருத்த வரும், நீர் தூங்கும் நிலவும் தூங்கும் ஆகாய நிலவும் தூங்கும் நான் தூங்க மாட்டேன். இப்படி அந்த ஒரு விடயத்தையே எடுத்து பல்வேறு பாடல்களாக இவர்கள் உருமாற்றி இருக்கிறார்கள். இதுக்கெல்லாம் கம்பெனி காரணமாக இருந்திருக்கிறார். அடிப்படை ஒரு இது லேசான காரியம் இல்லை. நான் இந்த இதில் ஒருக்கா மாவேசு ஐயர் அவர் தான் கம்பராமாயண கட்டுரை எழுதினவர். இந்த கட்டுரையை நான் நினைக்கிறேன் அப்போ தமிழ் இலக்கியம் அரச வெளியீடு, அப்போ எஸ்எஸ்சியோ ஓஎல் வெளியீட்டில் வந்தது. கைலாசபதியாக்கள் அந்த நூல் அந்த தொகுப்பில் சம்பந்தப்பட்டிருந்தவர்கள். அந்த பாவேசு ஐயர் சொல்கிறார், கம்பனுடைய பெருமை ஐயர் சொன்ன மாதிரி அன்னைக்கையில் யாரும் சொன்னது கிடையாது. கம்பனுக்கு இது அவர் பல தர்க்க ரீதியாக நிரூபிக்கிறார். கம்பன் அவர் சொல்கிற கூற்று இதுதான், ஒரு மகாகவியினுடைய கதையை எடுத்து கவிதையை எடுத்து இன்னொருவன் அதை அடியொற்றி பாடுகிறதா இருந்தால் அந்த மூலக்கவிஞனுடைய கற்பனையும் சொல்லாட்சியும் எல்லாம் ஈயத்தலை போல் இப்போ பாட வந்தவன் காலம் கட்டி போட்டுடும், விட்டு விலகையிலாது. ஆண்மையை சொல்லிட்டான் என்னென்று விலகிறது. ஆனால் கம்பனோ பூமண்டலத்தை அனாயாசமாக தாங்கி நடைபோடுகிற ஆதிசேடன் போல வான்மீகியின் பாரத்தை அனாயாசமாக தாங்கிக் கொண்டு தன்னுடைய கற்பனையை செய்தார். அவன் பாரம் மூலாசிரியன் வான்மீகி, அவன் கற்பனை இருக்கு, அதுக்குள்ளே அகப்படாமல் இவன் வேற விதமாக அதான் நீங்க சொன்னீங்கள் அதை தவிர்த்து கொண்டு போகிறார்கள் என்று. அரசகேசரி தவிர்த்த கதை அப்படி கம்பனே தவிர்த்திருக்கிறான் சிலர். அப்ப கம்பனுடைய பெருமை என்னென்றால் மொழிபெயர்ப்பு சொல்லுவோம், மொழிபெயர்ப்பு ஒருவரின் சொல்றில்ல தழுவல் புத்தாக்கல் என்று சொல்லுவோம், புத்தாக்கம் என்று சொல்லுவோம். ஆனால் கம்பன் வான்மையை அடியொற்றி போனாலும் ஆங்காங்கே தன்னுடைய முத்திரையை பதிப்பான் என்று வாவேசு ஐயர் சொல்றார். ஒரு உதாரணம் சொல்றேன், ஞாபகம் வருது. அனுமன் தன்னுடைய உருவை சுருக்கி கொண்டு ஒரு வண்டுருவாகி முதல் போய் ஒவ்வொரு இடமா பார்த்து கொண்டு வரான், ஒவ்வொரு மாளிகையா பார்த்து கொண்டு வரான். அதுல கம்பன் வச்சிருக்கிற நகாசு வேலைகள் மிக அற்புதம். மண்டோதரியை பார்த்துட்டு யோசிச்சானாம், சீதையோ. கம்பன் என்ன சொல்றான், கொஞ்சத்துல தன்னை சுதாரிச்சு கொண்டான், சீதையா இராது. என்னன்னா ராவணனுக்கு பக்கத்துல படுத்திருக்கிறாள். காணுயர்த்தகதார் ராமன் மேல் நோக்கிய காதல் காரியார்க்கு மீன் உயர்த்ததார் அவன் முன் நீளுமோ நினைத்தது மிகை. நான் என்ன வேலை என்ற கற்பனை, நான் இப்படி நினைக்கலாமே. ராமனை பார்த்த கண்ணால இந்த ராவணனுக்கு பக்கத்திலே அவள் படுப்பாளா? இதுதான் கம்பன் கேள்வி. அடுத்து போகிறான் அனுமான், இந்திரஜித்தன். இந்திரஜித்தன் இருக்கு, ஒவ்வொரு விபீஷணன் இந்திரஜித்தன் கும்பகர்ணன் எல்லாரையும் ஒவ்வொரு மாளிகையும் பார்த்து கொண்டு வரான். இந்திரஜித்தன் மாளிகை கம்பன் வலு சிம்பிளா தம்பி சொன்ன மாதிரி சொல்லிவிட்டான். இந்திரன் சிறையிருந்த வாயிலின் கடை எதிர்ந்தான். இது என்ன இடமடாப்பா? இந்த வாசற்படியிலான் இந்திரனை சிறை வைச்ச இடம். இந்திரனுக்கு இந்திரஜித்துக்கு பேர் என்ன? இந்திரனை அடிமை கொண்டவன் வென்றவன் என்றதான் பேர். அப்ப இந்திரஜித்தன் மாளிகையை காட்டைக்கு இந்திரன் காவலுக்கு இருந்த முன்னுக்கு அவரை தடுப்பு காவலில் போட்ட அல்லது ரிமாண்ட் பண்ணி வச்ச அந்த இடத்துக்கு வந்தான். இது கம்பன் மூலத்தில் இல்லாமல் செய்கிற முயற்சி. இதுதான் கம்பனுக்கு பெருமை தரும். என்னென்றால் மூலாசிரியனை விட்டு விடுபட்டு பாவேசு ஐயர் சொன்ன மாதிரி தன்னுடைய சொந்த கற்பனையில ஒரு சின்ன நகாசு வேலை என்று சொல்லுவான் செய்கிறது. அது எல்லாத்தையும் அமர்த்தி
தமிழுக்குள்ள கொண்டு தமிழ் பண்பாடு அதுக்கு நிறைய உதாரணங்கள் அடுத்த நாங்கள் உதாரணங்கள் சொல்லலாம். அவன் பெண்மை பற்றி, திருமணம் பற்றி, பல்வேறு விடயங்களை பற்றி, தமிழ் மக்களினுடைய அந்த அன்பினை அகத்தின மரபுகளுக்குள்ள உள்ளு கொண்டு வந்து வடமொழி மரபிலிருந்து மாறுபட்டான். இதை பற்றி நிறைய எழுதியிருக்கிறாங்க. நிறைய இதை பற்றி அதிகம் பேர் எழுதி. நீங்கள் சொன்னது இந்த மிதிலை காட்சி படலம். மிதிலையில ராமனும் சீதையும் ஒருவர் கண்டு காதல் கொள்கிறதாக நான் நினைக்கிறேன். என்னுடைய ஊகம் சரி என்றால் இப்படி ஒரு காட்சி வால்மீகி ராமாயணத்தில் இல்லை. அப்ப ராமன் லக்ஷ்மணன் இந்த ஒழுங்கில போய்கொண்டு இருக்கிறார்கள். அங்க மாடியில நின்று சீதை பார்த்து கொண்டிருக்கிறான். முற்றத்தில் நின்று, நிலா முற்றத்தில். என்ன அண்ணலும் நோக்கினான் அவளும். தொடக்கம் என்ன? எண்ணரின் நலத்தினாள். முதல் சீதையை பற்றி வர்ணிச்சு கொண்டு அவள் இணையல் நின்றுளி கண்ணோடு கண்ணினை கவ்வி. அங்க திருவள்ளுவர் வந்துட்டார். கண்ணோடு கண்ணினை நோக்கோக்கின் பாய் சொற்கள் என்ன பயனும் இல்லைன்னு அப்படியே வள்ளுவரை சுவீகரித்தான். வான்மீகியை விட்டுட்டு வள்ளுவரை பற்றி கொண்டான். கண்ணோடு கண்ணினை கவ்வி ஒன்றை ஒன்று உண்ணவும். அது இதை விழுங்குது, இது அதை விழுங்குது. ஒன்றை ஒன்று உண்ணவும் நிலை பெறாது உணர்வும் ஒன்றிட அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினான். இது தமிழ் பேராசிரியர் சொன்ன மாதிரி தமிழ் மரபு, தமிழ் அன்பினைந்தனை அகத்தினை மரபை வச்சு கொண்டு கம்பன் செய்கிறார். இதை இந்த கட்டத்தை அமைச்சு கொள்றான். மிக பிரமாதமாக அமைச்சிருக்கிறான். அதோட நிக்கல. பரிய நோக்கனும் பாசத்தாற் பிணித்து ஒருவரை ஒருவர் தம் உள்ளமைத்தலால் வரிசிலை அண்ணலும் வாட்கண் நங்கையும் இருவரும் மாறி புக்கிதயம் எய்தினார். இந்த ரெண்டு பேரும் ஒருவரை ஒருவர் கவர்ந்து அவன் இதயத்துக்கு இவள் போனால் இவள் இதயத்துக்கு இல்லை அவன் மியூச்சுவல் டிரான்ஸ்ஃபர். அப்படி ரெண்டு பேரும் ஒருவர். அப்ப பிறகு அதுக்கு மேல ஒரு முத்தாய்ப்பு வைக்கிறான். கருங்கடல் பள்ளியில் கலவி நீங்கி போய் பிரிந்தவர் கூடினால் பேசல் வேண்டுமோ. இன்றைக்கும் பேசப்படும் ஒரு தொடர். நாங்கள் சில வேளை நண்பர்கள் பாடசாலை நாள்ல சண்டை பிடிப்போம். பிறகு ஒற்றுமையா இருந்தா சில வேளை தமிழாசிரியர் சொல்லுவார் பிரிந்தவர் கூடினால் பேசல் வேண்டுமோ. இப்படித்தான் எங்களுக்கு. இவர் எங்க கருங்கடல் பள்ளியில் பால்கடலில் உண்டாக இருந்த லட்சுமியும் திருமாலும் அதை துறந்து மண்ணுலகத்துக்கு வந்து இவன் அயோத்தியிலும் அவள் மிதிலையிலுமாக இருந்தவர்கள் இப்ப சந்திக்கிறார்கள். கருங்கடல் பள்ளியில் கலவி நீங்கி போய் பிரிந்தவர், அங்குமிங்குமாக போய் பிரிந்தவர் கூடினால் பேசல் வேண்டுமோ. இந்த அற்புதங்களை கம்பன் சாதித்திருக்கிறான். தமிழ் கோலம் கொண்டு. அதான் அவர்தான் சொன்னான், இளந்திரியன் என்று நினைக்கிறேன். சங்கமணி பெண்குலத்தை செய்தியாக்கி தமிழ் தோளில் ராகவனை பொருத்தி பார்க்க பொங்கி எழுந்தான் ஒருவன், அவனே கம்பன். அந்த சங்க காலத்தில் சொல்லப்பட்ட அன்பினை ஐந்தினையை குலைத்தெடுத்து சீதையை உருவாக்கினான். சங்க காலத்தில் வேட்டையாடியும் இரண்டும் எல்லாம் செய்தும் திரிந்த ஆண்மகனை எடுத்து ராமனாக்கினான். சங்கமணி பெண்குலத்தை சீதையாக்கி தமிழ் தோளில் ராகவனை பொருத்தி பார்க்க பொங்கி எழுந்தான் ஒருவன், அவனே கம்பன். இதுதான் கம்பன் செய்த ஜாலம். யாரும் செய்ய ஒண்ணாது, எந்த தமிழ் கவிஞனும் செய்ய முடியாத ஒன்றை இந்த பாறை சுமையை சுமந்து கொண்டு, வடமொழி ராமாயணம் என்ற பாறை சுமையை சுமந்து கொண்டே நிமிர்ந்து நிற்கிறது தமிழ் காப்பியம். சொல்லுங்க. ஒவ்வொரு பாடாசிரியர்களும் ஒவ்வொரு இலக்கியத்தை சொல்லு வழக்கம். ஆனால் இப்போ கம்பராமாயணம் அனைத்து பாடாசிரியர்களும் உரியதாக இருக்கிறது. நான் கற்பித்துக் கொண்டிருக்கேன், பக்கத்திலே கணித ஆசிரியர் கற்பித்துக் கொண்டிருக்கிறார். அவர் ஏற்ற கோணம் இறக்க கோணத்திற்கு சொல்லுகின்ற உதாரணம் கம்பராமாயணமாக இருக்கிறது. சொல்றார், சீதையினுடைய ஆபரணங்கள் அங்கிருந்து போடப்பட்டிருக்கிறது. அப்ப ராமன் எடுத்து லக்ஷ்மணரை காட்டுகிறார். ஒரு நெத்தி சுட்டி மூக்குத்தி வானரங்கள். அப்ப அவருடைய கடைசி அவன் எதுக்குமே அவன் சொல்லவில்லை. இலக்குவன் எதுவுமே இது அண்ணியினுடைய ஆபரணம்னு சொல்லவில்லை. கடைசியாக அவருடைய கால் நெஞ்சியை காட்டு போட்டு அவன் சொல்றான் இது அந்நியாருடையது. அப்ப அந்த கணிதாசிரியர் சொல்றான், அவனுக்கு ஏற்ற கோணம் கிடையாது, இறக்க கோணம் தான். கணிதாசிரியர் வகுப்பு படிப்பிக்கிறார். அப்ப இந்த அளவுக்கு அந்த ராமாயணம் எல்லா துறை சார்ந்தும் சுவரி இருக்கு. அதிலே உள்ள முக்கியம் என்னென்றால் தமிழ் மக்களின் ஒழுக்க கோட்பாட்டையும் கம்பன் உருவாக்கினால் பெண்களை காலுக்கு மேல பார்க்கக்கூடாத ஆண்கள் என்ற ஒரு மரபு இருக்கு.
இருக்குது. எங்களுக்கே எங்கள் பேரன்மார் சொன்னது காலுக்கு மேலே பார்க்கக்கூடாது. அது நடைமுறையில் சாத்தியம் இல்லை. ஆனால் லக்குவணன் அப்படி தான் இருந்திருக்கிறான் என்பது அந்த ஆபரணத்துக்கூடாக கம்பன் தமிழியல் ஒழுக்க மரபை, தமிழ் மக்கள் ஒழுக்க மரபை அதுக்குள்ளாக சொல்கிறான். இந்த விருத்தம் பாடுறதுல வல்லவர் என்று கம்பனுக்கு ஒரு பேர் இருக்கு. விருத்தத்தில் தான் சிவ சிந்தாமணியும் திருத்தக்கிழவர் பாடியிருக்கிறார். எனவே இப்போ இதுவரை நான் சொல்லியவற்றிலே இந்த ராமாயணம் எழுத்துருவிலே வந்து எழுத்துருவிலே வந்து மக்களிடையே வழங்க முன்பே செவி வழியாக பரதகண்டம் முழுவதும் இருந்தது என்பதை சொல்லியிருக்கிறேன். அதற்குரிய சான்று என்னென்றால் வெவ்வேறு ராமாயணங்கள் வெவ்வேறு மாகாணங்களில் மாநிலங்களில் இருந்ததில் இருந்து இருந்தால் எழுத்தில் இருந்தால் அதை விட்டு அதிக தூரம் விலகி போக மாட்டார்கள். ஆனால் ஒருவர் செவிவழி கேட்டு பொது சபையிலே கோயில் வீதிகளில் இருந்து பாடி அதற்கு உரை சொல்லி கொண்டிருக்கிற வேளையில் அந்த பாடகரோ வித்துவானோ தன்னுடைய கைச்சரக்கையும் சேர்த்து கொஞ்சம் கதையில் வித்தியாசம் பெறும். இதுதான் ஏன் பல ராமாயணங்கள் இந்தியாவிலே இருந்தன என்பதற்கான ஒரு அனுமானம், ஒரு ஊகம். கம்பனுடைய ஆளுமை திறன் என்னை பொறுத்தவரையில் இந்த காவியத்தின் உச்சத்தில் போனது கம்பன் தான். அந்த அளவுக்கு அவன் படிச்சிருக்கிறான், ஆற்றல் உள்ளவன், காளி இந்தியாவில் உள்ளவன். இந்த கம்பனை பற்றி பல கிளைக்கதைகள் இருக்குது. அது எல்லாத்தையும் இன்றைக்கு நாங்கள் முடிச்சுடுவோம். அம்பியாவதி இந்த கதை, இந்த கம்பராமாயணம் அரங்கேற்ற கதை, திருச்சியில் திருவரங்கத்தில் அவற்றை அந்த கம்பராமாயணம் அரங்கேற்றின மண்டபம் இப்போ அவர்கள் எழுதி போட்டுக்கிறாங்க. கம்பராமாயணம் இங்கே தான் அரங்கேற்றப்பட்டது. அதில் அரங்கேற்றிக்க அவருக்கு பெரிய பிரச்சனை வந்தது. எல்லா புத்தகங்கள் அரங்கேற்றிக்க வர பிரச்சனை அவருக்கும் வந்தது. ஆனால் கம்பன் அந்த ராமாயணத்தை இன்று வரையில் இன்றும் நிற்கக்கூடியதாக எல்லா அம்சங்களையும் கொண்டு கல்வியில் பெரியன்றான். கம்பனுடைய ஆளுமைகள் பற்றி தனி ஆளுமை பற்றி நாங்கள் இன்னும் நோக்கலாம். உங்கள் மற்றவர்களுக்கும் வாய்ப்பு கொடுப்பதற்காக பல காலங்காலமாக கர்நாக பரம்பரையாக புனைவுகளாக கம்பனை சுற்றி எந்த ஒரு மகத்தான ஆளுமையை சுற்றியும் கிளைக்கதைகள் புனைவுகள் இருக்கும். ஏனென்றால் நீங்கள் சொல்ல எனக்கு ஞாபகம் வந்தது, சோழ ராஜ்யத்தில் 2 பேர் கவி சக்கரவர்த்திகள். ஒட்டக்கூத்தர் கவி சக்கரவர்த்தி. ஒட்டக்கூத்தர் 3 தலைமுறை மன்னர்களுக்கு அவர் குரு. அப்போ குருவுக்கு இந்த ஓனர்ஸ் கிடைக்கிறதுல பெரிய இது இல்லை. அவன் படித்த மாணவர்களே உச்ச இதை கொடுத்து விட்டாங்க. அடுத்தவர் கலைஞர் பரணி பாடிய ஜெயங்கொண்டார், அவரும் கவி சக்கரவர்த்தி. அப்போ கம்பனுக்கு அப்படி எதுவும் கொடுபட இல்லை. ஆனால் ஒரு பாட்டு இருக்கு, கம்பனாள் உடைய வள்ளல் கவி சக்கரவர்த்தி பார்மேல் நம்புவா மாலை செய்தான் இருக்கு. அதற்கு கீழே நான் நினைக்கிறேன் வையாபுரி பிள்ளையோ யாரோ எழுதியிருக்கிறோம் அந்த பாட்டை குறிப்பிட்டு, கம்பனுக்கு கவி சக்கரவர்த்தி சோழ மன்னர் கொடுக்கையில் சோழ நாட்டு மக்கள் கொடுத்தாதான் உண்டு என்று சொல்லி அரசால வழங்கப்படாத கவி சக்கரவர்த்தி பட்டத்தை மக்கள் வழங்கினார்கள். சேங்கொண்டாரும் ஒட்டக்கூத்தலும் இப்போ கவி சக்கரவர்த்தி இல்லை, உள்வட்ட பிள்ளைகள். அது சரி. ஆனபடியால் அவர் அரசுக்கு ஆதரவாக ஆளும் வர்க்கத்தை அனுசரணித்து கொண்டு போனவருக்கு அரசாங்கம் வழங்கின பட்ட மொழிய உண்மையான ஆற்றல் திறமை கம்பன்கிட்ட தான் இருந்தது. ஆனால் இன்றைக்கு கவி சக்கரவர்த்தி பேசப்படுவோம் கம்பன் தான். அது முக்கியமான. எனவே இது ஒரு இந்த புனைவுகளுக்குள்ள பல இதில் புனைவு இருக்கும், இதாக இருக்கும். அப்போ எல்லாம் நாங்கள் பார்த்து கொள்ளலாம். கம்பனுடைய சொல்லாட்சி இன்றும் நாங்கள் 12ஆம் நூற்றாண்டு கடந்த இன்னைக்கு வரையிலையும் கம்பனுடைய சொல்லாட்சியை நாங்கள் பார்த்து மிகவும் அதிசயப்படுகின்றோம். ஒவ்வொரு வார்த்தைகளையும் அவர் பயன்படுத்துகின்ற அழகு என்று நாங்கள் சொல்ற மேதகு, அதே மாதிரி குருதிப்புணல், இந்த ஆளுமை மிக்க இந்த வார்த்தைகள் எல்லாம் கம்பனிடமிருந்துதான் வருகின்றது. தீத்திரள், இப்படியான வார்த்தைகளை, புதுமையான வார்த்தைகளை சொல்றார். இன்னைக்கு நவீன கவிதைகளில் எழுதப்படுகின்ற அந்த முரண் சார்ந்த வார்த்தைகள் எல்லாம் கம்பனாவற்றில் பல இடங்களிலே காணப்படுகிறது. ஞாயிறு என்ற வார்த்தை, அஞ்சன ஒளி என்ற வார்த்தை, இருட்பிளம்பு, இப்படி இன்று பயன்படுத்துகிற வார்த்தையெல்லாம் மிக அற்புதமாக அன்றே பயன்படுத்துகிறார். நாங்கள் சொல்ற படிமம்,
உருவகம் போன்ற விடயங்களை நெடுமுதுகாற்றும் நெய்தல் என்று பயன்படுத்துறார். இன்று நவீன கவிதையிலே பயன்படுத்தக்கூடிய அதே சொற்கட்டுமானத்தோட சொல்றார்கள், சொற்களால் சொற்களை களைதல் என்று. அதை 12ஆம் நூற்றாண்டில் செய்து விட்டார். நெடுமுதுகாற்றும் நெய்தல் என்று ஒரு கடலை வர்ணிக்கின்ற அந்த தருணத்தில் நாங்கள் ஆச்சரியப்படுவோம். எப்படி ஒரு சொற்கட்டுமானத்தை மிக அற்புதமாக சொல்லி விடுகிறார்கள். அந்த நடந்து போன்ற பாலை நிலம், இந்த பாலை எடுத்து வெப்பத்தை சொல்லும் போது பொறி பரல் படர் பாலை என்று சொல்றான். அந்த நிலத்தை பொறி படர் பாலை என்று சொல்றாங்க. அது பொதிந்திருக்கிறது, வெப்பம் பொதிந்திருக்கின்றது, காமம் இதை கரு. இப்படி சின்ன சின்ன இடங்களிலே தன்னுடைய சொற்கட்டுமானத்தாலே எங்களை அதிசயிக்க வைக்கிறார். சிவபெருமானை சொல்லும் போது ஈரிலான் என்ற வார்த்தையை பயன்படுத்துவார். சிவனை சொல்லும் போது ஈரிலான் என்ற வார்த்தையை பயன்படுத்துவான். அதே மாதிரி பிறை நிலா குலவித்தீங்கள் என்று சொல்லுவார். குலவித்தீங்கள் மிக அருமையா வகிர்மதி என்று சொல்லுவார். ராவணனை சொல்லுகின்ற திருவிழி என்ற ஒற்ற வார்த்தையிலே அவளதையும் சொல்லுவார். ராவணனை சொல்லும் போது திருவிழி என்ற ஒற்ற வார்த்தைக்குள்ளேயே அந்த அத்தனை விடயங்களையும் அவன் கொண்டு வந்து வைத்து விடுவான். அந்த ஆற்றல் நாங்கள் இந்த துமி என்ற வார்த்தையை கொண்டே பெரிய நாடகம் எழுதப்பட்டது. துமி என்ற ஒரு வார்த்தையை வைத்துக்கொண்டு அவன் எவ்வாறு இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறான் என்பதை வைத்துக்கொண்டு அழகிசாமி ஒரு அற்புதமாக நாடகமாகவே அதை கவிச்சகரத்தின் நாடகமாகவே உருவாக்குகிறார். 2 பேருக்கும் போட்டி நடக்குது, ஒட்டக்குத்தருக்கும் கம்பருக்குமான போட்டி நடக்கிறது. நீ பாடல்கள் எழுதிவிட்டாயா, இடையில இருந்து பாட்டை சொல்லணும்னு சொல்லிவிட்டார். அது துமி என்ற ஒரு வார்த்தை வராதுன்னு அவர் பதம் பிரதிபதம் அது சொல்லிட்டார். அப்படி பிரதிபதம் என்ற ஒரு பதம் இல்லை, துளியில் சிறியது துமி. அந்த வார்த்தை பல இடங்களில் கமராமத்தை வருகின்றது. துமித்தல் என்று சொல்லியே பயன்படுத்த சுண்டாக்குதல். இப்படி ஒரு அந்த பிரயோகம் தமிழ்நாட்டை பற்றின தெரியாது, ஈழத்தில் இன்று வரை இருக்கிறது என்று நீங்கள் சொன்ன கட்டம் எதென்றால், இந்த சேது பந்தனம் செய்து கொண்டு இருக்கும் பொழுது குமுதன் என்ற அந்த வானரம் கொண்டு வந்து பெரிய பெரிய பாறைகளை கொண்டு வந்து கடலுக்கு போடுது. குமுதன் இட்ட குலவரை கூத்தனில் துமிதம் ஊர்வல வானவர் கூடினார். திமிதமிட்டு திரியும் திரைகடல் துமி தம் ஊர் புக வானவர் துள்ளினார் அமுதமின்னும் எழுமெனும் ஆசையார். அப்ப அதுல சொல்லப்படுறது என்னென்றால், பாறையை கொண்டு வந்து போட்ட உடனே கடல் நீர் தேவலோகம் மட்டும் போச்சுது. வானவர்கள் யோசித்தார்கள், யாரோ முந்தினது போல இப்பவும் பாற்கடல் கடைகிறாங்க, நமக்கு அமுதம் கிடைக்கும் என்று சொல்லி கற்பதவள். தொடர்ந்து கதாபாத்திரங்களுடைய வடிவமை பற்றி அடுத்த இதிலே பேசுவோம். நன்றி முரளி. கம்பன் என்கின்ற மகாகவி தலைவர் சொன்னது போல அவன் வாழ்ந்த காலம் தமிழ் கவிதை ஒரு உச்சத்தில் இருந்த காலம். தமிழ் கவிதையின் பேரெல்லை கம்பன் என்று ஐயாவிற்குள்ள சொல்வார். தமிழ் கவித்துவத்தின் பேரெல்லை. அவன் பாடிய அவன் மூல நூலாக எடுத்தது வால்மீகியத்தான். மால்கடிந்த தவமுனி வால்மீகி என்பான். வனத்திடையே தான் கண்டு கொண்டு வந்து பால்படிந்து முள்ளடர்ந்து பருத்து நீண்டு பரிமளிக்கும் பலவின்கனை பாருக்கின்றான். இது அவன் வால்மீகி. கம்பன் மேல்படிந்த பிசினகற்றி மெள்ளக்கீறி மெதுவாக சுளையெடுத்து தேனும் பார்த்து நூல் படிந்த மனத்தவர்க்கு விருந்து வைத்தான் கம்பன் என்ற தமிழ்த்தாயர் நூற்றமைந்தான். இந்த பாடிய புலவற்ற பேர் எனக்கு ஞாபகம் இல்லை. இப்படி ஒரு 5-6 பாட்டு இப்படி பாடிக்கிறேன். இந்த கம்பராமாயணத்தை அவன் வால்மீகியிலிருந்து எடுத்து கம்பனை பற்றி தமிழ் இலக்கிய வரலாற்றில் உரிய ஆசிரியர்கள் வரை கல்வியில் பெரியன் கம்பனாருடைய பெருமை உள்ளது வந்து உரையாசிரியர்களே கம்பன் வாழ்ந்த காலத்தோடு ஒட்டியே சொல்ல தொடங்கி விட்டார். பிறகு எங்களுக்கு கம்பனை போல் வள்ளுவன் போல் இளங்கோவை போல் பாரதி கம்பன் என்ற ஒரு மானுடன் வாழ்ந்தது. ஒரு உச்சமான வரி கம்பன் என்ற ஒரு மானுடன் வாழ்ந்தது. இப்படி பல்வேறு கம்பன் என்கின்ற ஆளுமை கவித்துவ ஆளுமை. கலந்தராயுன கடல் பணியாதவர் கதிர்மணி முடிமீது அழுந்த வாளிகள் தொடுசில ராகவன் அபிநவ கவிநாதன் எழுந்த ஞாயிறு விழுவதன் முன் மறவேதியருடன் ஆராய்ந்து விழுந்த ஞாயிறு எழுவதன் முன் எழுதிய பாடல் எழுதுவை. பொழுதுபடத் தொடங்கி விடியறதுக்கிடையில 700 பாட்டு எழுதுவார். எப்படி என்றால் மறைவேதியருடன் ஆராய்ந்து, வேதியன்றது வடமொழி புலமையாளர்கள்,
வடமொழி புலமையாளர்களோடு ஆராய்ந்து சின்ன லைப்ரரியில் போயிட்டு படிச்சுட்டு வந்த மாதிரி அவர்களோடு ஆராய்ந்து வந்து எழுதினான் அபிநவ கவிநாதன். இந்த கம்பராமாயணத்தை உள்ள போக்கு முதல் தான் நாங்கள் இப்போ இந்த உரையை நடத்த போகிறோம். கம்பனுடைய ஆளுமையில் இவன் இந்த இரவிரவாக இந்த கம்பராமாயணத்தை எழுதுகிற பொழுது, கம்பன் ராமாயணத்தை எழுதுகிற பொழுது இந்த காலம் மாதிரி வெளிச்சங்கள் லைட்டுகள் இல்லை. அப்போ இவற்றை மாணவர்கள் எழுதுவார்கள். எப்படி அதை எழுதினார் என்றால், கம்பன் இப்போ ஒரு வெட்ட கையில் வச்சுண்டு இப்படியே அவர் 12 மாணவர்கள் இருப்பார்களாம். வாசிச்சே கொண்டு சொல்கிறேன், நான் போய் பார்த்துனா என் பக்கத்தில் இருந்து சொல்லுவாராம். உதாரணமாக உலகம் யாவையும் தாமுளவார்க்கலும் அவர் சொல்லுவார். எங்களுடைய கைலாசபதி டெக்ஸ்ட் படிப்பிக்க சொன்னது, உலகம் யாவையும் தாமுளவாக்கலும் நிலபுறத்தலும் நீக்கலும் நீக்கலா அலகுடைய ஆவுடைய ஆட்குடைய ஆரவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே. இப்போ 12 பேரும் அது எழுதுவோம். அது ஒருதன் நித்திரங்கி கொண்டு ஒரு செல்ல மாற விடுவான், அல்லது ஒருதன் கொட்டாய் விட்டு கொண்டு போய் விடுவான். அப்படியான ஒரு களைப்பு வாரக்கான தவறுகளும் இருக்கும். அப்போ இந்த எழுதிக்க 12 மாணவர்களோட வெளிச்சம் போகணும். வெளிச்சம் போனால் அவருக்கு சிற்றூழியர்கள், எங்களை சிற்றூழியர்கள் மாதிரி பந்தம் கொடுத்து கொளுத்தி விடிய மட்டும் பிடிச்சி ஒன்றிக்குவோம். மாறி மாறி பிடிப்பாங்க பந்தம். இந்த பந்தம் பிடிக்கிறோன்னு சொல்லி அதுலேருந்து தான் பந்தம். பந்தம் பிடிக்க என்றால் என்ன செய்தார் என்றால், அவங்க பந்தம் பிடிக்கிறவங்க கொஞ்ச நாளையில் களைச்சி போவாங்க. இந்த விளக்கை பிடிச்சி கொண்டு பந்தம் பிடிச்சி கொண்டிருக்கிறவங்க களைச்சி போனாங்க. இப்போ கம்பன் பார்த்தா, கம்பன் ஒரு உச்சமான கவி சொன்னார். இந்த கம்பராமாயணத்தை எழுதிக்கு உடனே அவன் குலதெய்வம் காளி, காளியை கூப்பிட்டான். ஒற்றியூர் காக்க உலகின்ற காளியே பற்றியூர் காவித்தன் நற்கவிதை நந்தாது எழுதற்கு நள்ளிரவில் மாணாக்கர் பிந்தாமல் வந்து பந்தம் பிடி. உடனே காளி 5-6 கொடிகளோட வந்து பிடி விளக்கண்டு. அப்போ அந்த பந்தம் பிடிக்கிற வழக்கம் இன்றைக்கும் இருக்குது. ஆனால் அது ஒரு ஒரு வகையில் அழுத்து போடுறதுன்றது ஒரு வகையில் அந்த பந்தம் அது கம்பன் தனிப்பாடு. கம்பன் பேரால் இலக்கண ஆசிரியர்கள் சொன்ன மாதிரி கம்பனோட பெருமை உள்ளது சொன்ன கம்பனோட கல்வி பெரியன் கம்பன், கம்பன் என்ற அந்த அந்த கம்பனை பற்றி பல்வேறு கிளை கதைகள் இருக்குது. தலைவர் சொன்ன மாதிரி நிறைய இருக்குது. காசி பொன்னிக்கு கம்பனோட தலைவர் சொல்லுவார். நீங்களா சொல்லுங்க. கம்பன் ஒரு காலத்தில் ஒரு ராசா ஞானசம்பந்தன் உள்ளத்தை வடிவ எழுதினார். அப்போ நாங்கள் நோக்கியதில் இருந்து கம்பராமாயணம் தமிழ் கோலம் பூண்டுதான் நம்மிடம் வந்திருக்கிறது என்பது மிக தெளிவாக வந்திருக்கிறது. அது வடமொழியிலிருந்து வந்தாலும் அது வடமொழிக்கு எதிரென்று நாங்கள் எங்களுடைய ரசனை எதிர்கொண்டது இல்லை. அதையும் ரசிக்கலாம், இதையும் ரசிக்கலாம். அதில் இல்லாத அம்சங்கள் சிலது இதில் தமிழ் ராமாயணத்தில் அல்லது கம்பனுடைய ராமாயணத்தில் நேர்களுக்கு நினைவூட்ட விரும்புகிறேன். கம்பன் கொடுத்த பெயர் இராமகாதை. ராமகாதை அதுக்கு பேர். நாங்கள் கம்பராமாயணம் என்று சொல்கிறோம். கம்பனுடைய காவிய மாளிகை இதுதான். இதில் இன்னொன்று, அதில் வருகிற சொற்கள் அவன் கிராமிய சொற்கள் அல்லது நாட்டார் வழக்கு சொற்களை கூட தள்ள இல்லை என்பதை இங்கே பேராசிரியர் சில உதாரணங்கள் மூலம் சொல்லி இருக்கிறார். அடுத்தது இந்த புனைவுகள். விழுந்த ஞாயிறு எழுபதன் முன் கவி பாடியது 700 என்றது புனைந்து சொல்லியிருக்கலாம். எனக்கு 700 ஒரு ராவில் பாடியிருக்கலாம் என்ற மலைப்பு இருக்க. நான் கம்பன் போல கவி பாடியிருப்பான். என்னடா இவனுக்கு பிறகு வந்த காலமகன் சொல்லுகிறான், இம்மென்ன முன்பே 700 மண்ணூறும் அம்மன்றால் 1000 பாட்டாகாதோ சும்மாலே இருந்தால் இருப்பேன் எழுந்தேனே யானில் பெருங்காலமேகம் பிழா என்றவன் தன்னை பற்றி சொல்வது. இப்படி ஒரு லைசன்ஸ் இருக்கின்றது எனக்கு பிறகுதான் தெரியும். நான் முதல்ல யோசித்தேன், என்னென்று தன்னை பற்றி இவ்வளவு தற்பெருமையாக பேசலாம் என்று சொல்லி. எப்போ தெரிஞ்சதென்றால், மண்ணுடை மன்றத்து ஓலை தூக்கினும் தன்னை புகழ்தலும் தகும் புலவோர்க்கே என்று நன்னூர் சூத்திரம் சொல்லுது. இன்ன சந்தர்ப்பத்தில் ஒரு புலவன் தன்னை புகழலாம். ஓலை தூக்குப்பாடைக்கு. இப்போ பாரதிய பாடுறானல்ல, நான் இன்னார் தான் போற்றிடவான் திசையனைத்தும் போற்றிடவான் புகழடைத்து தமிழ் கவியை புகழிலேற்றும் கவியரசர் தமிழ்நாட்டு தில்லையெனும் வசை என்னாற் கழிந்ததன்றே சுவை புதிது
பொருள் புதிது, சொல் புதிது, நலம் புதிது, சோதிமிக்க நவகவிதை. இதுதான் நான் பாடுறது என்று சொல்றான். இப்படி பாரதி சொல்லலாம். அதுவும் இந்த 20ஆம் நூற்றாண்டு தொடக்கத்தில் இப்படி சொல்லலாமோ என்றால் அவனுக்கு ஒரு லைசன்ஸ் இருக்கு. இன்னொரு சொல்றேன் சார், இந்த சொல்லடி சிவசக்தி நீ சுடர்மிருகம் அறிவுடன் படைத்து விட்டார். அது இன்னொரு ரூபத்தில் சீட்டு கவிக்க சொல்றது. இது சீட்டு கவியில் அது அவனுக்கு இருக்கிற தன்னம்பிக்கை, தன்னை பற்றி சக்தியினுடைய அருள் தனக்கு பூரணமாய் கிடைத்திருக்கின்ற சொல்றது. இப்படி நிறையவே பேசலாம். ஒரு பாடலை வைத்துக்கொண்டே நாங்கள் கம்மனுடைய ஆற்றலை ஒரு பாடலை எந்தெந்த வார்த்தைகள் எங்கே எல்லாம் வர வேண்டும் சரியாக பயன்படுத்தியிருக்கார் என்று சொல்லக்கூடிய ஒரு பாடலை பாடலாம். வெள்ளிருக்கம் சடைமுடியான் விற்படுத்த திருமேனி மேலும் கீழும். சந்தர்ப்பத்தை சொல்லுங்க. எந்த சந்தர்ப்பத்தில் வருது? ராவணன் இறந்திருக்கிறார். மண்டோதரி வந்து தன்னுடைய கணவனை பார்க்கிறாள். பார்த்த போது அவனுடைய உடல் எல்லாம் அம்புகள் தொலைத்திருக்கின்றன. அப்ப அவள் பார்த்துட்டு அவளுடைய புலம்பலாக பாடல் வெளியில வருது. அப்ப முதலாவது வரியிலே சொல்லிட்டாள், வெள்ளிருக்கம் சடைமுடியான் வெட்பெடுத்த திருமேனி மேலும் கீழும். அவள் சொல்ல வருகின்ற விடயம் என்னவென்றால், இவ்வளவு கடவுள் இருந்த போதும் நீ சிவபெருமானை வணங்கினாய். அவன் என்ன இறுக்கம் மூக்களையே மாலையாக அழிகிற இறைவன். எனவே அவன் சுடுகாட்டிலே ஆடுகின்ற இறைவன். நீ கடைசியாக இறைவனை எத்தனையோ வகையா சொல்லி இருக்கிறான். அந்த வெள்ளிருக்கின்ற இடத்துல அவள் கோவப்படுகிறாள். என்னுடைய கணவனை வழிபட்டானே, அவன் இறந்து விட்டார் என்ற கோபத்திலே அந்த சுடுகாட்டு மாலையே சொல்லி கங்கை வைத்திருந்தார் சூடினார் என்றெல்லாம் சொல்லவில்லை. வெள்ளிருக்கம் சடைமுடியான் வெட்படுத்த திருமேனி மேலும் கீழும் எள்ளிருக்கும் இடமின்றி உயிரிருக்கும் இடம் நாடி இழைத்தவாறு. எள்ளு கூட போட முடியாத அளவுக்கு உயிரிருக்கும் இடம் நாடி இழைத்தவாறு நல்லடையாக ராமபாணம் ராவணனுடைய உடலை துளைத்து விட்டது. துளை விழாத இடமே இல்லை. கள்ளிருக்கும் மலர்கூந்தல் ஜானகியே மனச்சிறையில் கிறந்த காதல். அடுத்ததாக சொல்லுறாள், சீதையின் கூந்தல் ஞாபகம் பெறுது அவளுக்கு. ஏன் அவளுக்கு சீதையின் கூந்தல் ஞாபகம் பெறுது என்றால், அந்த கூந்தலிலே என்ன அவள் பூச்சூடி இருக்க போறாள். ஆனால் நான் அந்த பூவை இழந்து விட்டேன். கள்ளிருக்கும் மலர்கூந்தல் அதாலதான் என் வந்தது. கள்ளிருக்கும் மலர்கூந்தல் சானகியை மனச்சிறையில் கிளர்ந்த காதல். அப்பவும் தன் கணவனை விட்டுக் கொடுக்க விருப்பம் இல்லை. உள்ளிருக்குமோ என கருதி ரெண்டு வார்த்தையை போடுகிறாள். உள்ளிருக்கும் அங்க உள்ள இல்ல, நான் மட்டும்தான் இருக்கிறேன். உள்ளிருக்குமோ என கருதி உடல் புகுந்து தடவியதோ ஒருவன் வாழ். இந்த இடத்தையும் ஒரு வார்த்தையை போடுவாள். தடவியதோ உண்டு, குத்தியதோன்னு சொல்ல கூட அவளுக்கு மனமில்லை. அந்த தன்னுடைய கணவனுடைய உடலிலே அந்த அம்பு உள்ளே புகுந்து தடவியதோ ஒருவன் வாழி என்று சொல்லி அந்த ஒவ்வொரு வார்த்தையையும் சரியான விதத்தில் எப்படி கையாள வேண்டும். இப்படித்தான் 10,000 பாடல்களையும் கையாண்டிருக்கிறான். அதைத்தான் நாங்கள் மேதி என்று கொண்டாடுகின்றோம். எல்லாரும் கொண்டாடுகிற தமிழ் உலகம், தமிழ் உள்ள வரை கொண்டாடுகிற ஒரு மகாகவியாக கம்மனை தரிசிக்கிறோம். நிறைய பயனுள்ள பல கம்பராமாயண பாடல்களை சுட்டி காட்டி இப்போ கடைசியாக அந்த ஒரு மண்டோதரி புலம்பல்ல உள்ள ஒரு கவிதையை எடுத்துக்காட்டி முரளிதரன் சொல்லியிருக்கார். கவிஞராக இருக்கிறபடியால் இந்த சொல்லேன் வந்தது, இதேன் வந்தது, இதேன் வந்தது. இந்த மேலுங்கீழும் என்றதோட நிப்பாட்டக்கூடாது. மேலுங்கீழும் இருக்க இடமின்றி தலையிலிருந்து பாதம் மட்டும் எல்லா இடமும் துளை போட்டிருக்கு. செல்லடையாக துளைச்சு தடவியதோ ஏன் இப்படி துளைச்சது என்றால், இந்த சீதையில வச்ச காதல் இதுக்குள்ளே எங்க இருக்கு? இந்த பக்கத்துல இருக்கா, இதுல இருக்கா, இருதயத்துல இருக்கா, இதுல இருக்கா, எல்லாம் போட்டு தடவியதோ ஒருவன். இந்த ஒருவன் என்ற சொல்லு மிக உயர்ந்த சொல்லு. கடவுளைத்தான் நாங்கள் ஒருவனே போற்றி ஒப்பில் அப்பனே போற்றி அப்படி சொல்லேக்கையும் மழைக்கால் இருட்டானாலும் மந்தி கொப்புளக்கப்பா. ராமனை திட்ட இல்லை, ஒருவன் வாளி, அவனுடைய வாளி அம்பு இப்படியெல்லாம் தடவியதா என்று சொல்லி மிக நல்ல பயனுள்ள ரசனைக்குரிய கவிதையை முன்வைத்த முரளிதரனுக்கு நன்றி சொல்லி இந்த கம்பன் பற்றிய இந்த கலந்துரையாடலை இந்த அளவில் நிறைவு செய்வோம். இதை ஒரு நுழைவாயிலாக கொண்ட கம்பனை பற்றிய ஒரு பொது பார்வை நேயர்களுக்கு கிடைத்திருக்கும் என்று நம்பி இனி வருகிற கலந்துரையாடல்களில் நாங்கள் கம்பனுடைய காவியத்தின் கட்டமைப்பு, அவனுடைய பாத்திரப்படைப்பு, அவனுடைய சொல்லாட்சி, அவனுடைய கற்பனை திறன் முதலியவற்றை நாங்கள் உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம் என்றதை கூறி இங்கே இதில் கலந்து கொண்ட நண்பர் பேராசிரியர் சிவலிங்கராஜா, என்னுடைய அருமை மாணவன் ஈசு முரளிதரன்,
சகோதரர் மதிகரன் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை தயாரித்து அளிக்கும் என்னுடைய டான் தொலைக்காட்சிக்கும் நன்றி கூறி அமைகிறேன். வணக்கம்.